நீங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையிலிருந்தாலும் ஒருவரும் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். சில நேரங்களில் நீங்கள் தனிமையில் மூழ்கி உலகமே உங்களை விட்டுவிட்டது என்று உணரலாம். நண்பர்களும் குடும்பமும் கூட உங்கள் உணர்வுகளை அறிய முடியாமல் போகும் அந்த நொடிகளில் உங்கள் அருகில் இருப்பவர் ஏற்கனவே உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் இயேசு. நாம் சந்திக்கும் சோதனைகளும் வேதனைகளும் வாழ்க்கையின் ஓர் பகுதியாக இருக்கும். சில சமயங்களில் நாம் தளர்ந்து போய்விடுவோம். நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மை விட்டு விலகினால் கூட, நம் மனதில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் கூட, இயேசு நம்மை ஒருபோதும் விட்டுவிட்டுச் செல்ல மாட்டார். அவர் நம்மை எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்முடைய துயர கணங்களிலும் சந்தோஷ தருணங்களிலும் கூட நம் அருகில் இருப்பவர். நாம் தவறு செய்தாலும் கூட நம்மை தண்டித்து தள்ளி வைக்கிறார் என்று பயப்பட வேண்டாம். இயேசு நம் அருகில் இருந்து நமக்கு தைரியம் அளிக்கிறார். நாம் விழுந்து போனாலும் நம்மை எழுப்பிப் பிடிக்கிறார். நம்மிடம் எவ்வளவு குறை இருந்தாலும் அவர் நம்மை மறுபடியும் நேசிக்கிறார். நம்மிடம் அளவில்லா பொறுமையோடும் அன்போடும் இருப்பவர். நீங்கள் இருளில் நடந்து வந்தாலும் ஒரு வெளிச்சத்தை தேடி அலைந்தாலும் அவர் உங்களுக்காக ஒரு ஒளியாக இருக்கிறார். உங்களது பயம், கவலை, மன அழுத்தம், துன்பம் அனைத்தையும் அவர் புரிந்து கொள்கிறார். உங்களது ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் அவர் கவனிக்கிறார். உங்களது மனதில் என்ன நடந்தாலும் அவர் அதை அறிந்திருப்பார். நீங்கள் தனிமையில் இருப்பது போன்று நினைத்தாலும் அவர் உங்களுடன் பேசத் தயாராக இருக்கிறார். ஒரு சிறிய ஜெபம் கூட அவரை உங்கள் அருகில் கொண்டு வர முடியும். இயேசு, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை விட்டு போகவில்லை, உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை என்று கூறுகிறார். அவர் நம்மை புறக்கணிக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பயணத்திலும் நம்மை வழிநடத்துகிறார். நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் எதுவாக இருந்தாலும் அவர் உங்கள் கைகளை பிடித்து நடத்துகிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர் உங்கள் பக்கத்தில் நின்று உங்களுக்காக போராடுகிறார். உங்கள் மனதில் அமைதி இல்லாமல் கலக்கம் இருந்தால் அவர் அந்த அமைதியை உங்களுக்குள் ஊட்டுகிறார். நாம் பல சமயங்களில் நான் ஏன் இந்த நிலைக்கு வந்தேன் என்று கேட்போம். ஆனால் அதற்கு பதில் இயேசு நம்மை விட்டு விலகவில்லை என்பதே. அவர் நம்மை பாதுகாக்க, வழிநடத்த, நம்மை செழிக்க வைக்க, நம்மை ஆசீர்வதிக்க நம்முடன் இருப்பார். அவர் நம்மை பார்த்து, நீ என் பிள்ளை, நான் உன்னை நேசிக்கிறேன், எந்நேரமும் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களது வாழ்க்கையில் யாரும் இல்லை என்று நினைத்தால் அந்த நொடியில் உங்கள் விழிகளை மூடுங்கள். இயேசுவிடம் பேசுங்கள். உங்கள் மனதில் உள்ளதை அவரிடம் திறந்து சொல்லுங்கள். அவர் உங்களை கேட்கிறார். அவர் உங்களுடன் பேசத் தயாராக இருக்கிறார். நாம் அனைவரும் வாழும் இந்த உலகத்தில் நம்பிக்கை, அன்பு, நிச்சயத்தன்மை தேவைப்படுகிறது. அதை முழுமையாகத் தரக்கூடியவர் இயேசு மட்டுமே. அவர் நம்மை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்களுக்கு தெரியாமல் கூட அவர் உங்களுக்காக வேலை செய்கிறார். அவ்வப்போது உங்கள் மனதில் அமைதி தேவைப்படும்போது, இயேசு, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய் என்று நம்புங்கள். அவர் உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களை வழிநடத்தி அருளால் காத்து ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இயேசுவின் அன்பில் வாழுங்கள். அவர் உங்களை ஒருபோதும் விட்டுவிட்டு போக மாட்டார்.